டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் பிரேக் டவுனோட பார்ட் 2 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஆல்ரெடி பார்ட் 2 நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டோம். யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துருங்க. இது பார்ட் 2. ஓகே, ஆரம்பிச்சிடலாமா? அண்ட் அகைன் இந்த யூனிவர்ஸ்க்கு வந்தால் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை கையை கட்டி அந்த சென்ட்ரி ரோபோட்ஸ் கூட்டிகிட்டு போகுது. சென்ட்ரிஸ் எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வாட் இஃப்ல அந்த அல்ட்ரான் யூனிவர்ஸில் பார்த்துருப்பீங்க. சென்ட்ரி ரோபோட்ஸ் வந்திருக்கோம். அதே சென்ட்ரி ரோபோட்ஸ் தான் இங்கே பாசிபிளி இங்கே அல்ட்ரான் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகிருக்கு போட்டிருக்கு. அண்ட் அவங்க டேரெக்டாக அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இலுமினாட்டி டீம் முன்னாடி போகிறாங்க. அந்த இலுமினாட்டி டீமில் இருக்கிறது நம்ம பேரன் மோடோ, இவர் தான் சாட்சர் சுப்ரீம். அண்டு அடுத்து கேப்டன் கார்ட்டர். ஆல்ரெடி வாட் இஃப்லேயும் அவங்களோட ஸ்டோரியை பார்த்துருப்பீங்க. இங்கேயுமே வாட் இஃப் கேப்டன் கார்ட்டர் காட்டியிருக்காங்க. அடுத்து நம்ம பிளாக்ககான் போட்டகான், இன்ஹியூமன்ஸோட அரசர், டெரிஜின் மிஸ்டோட பாதுகாவலர். அண்ட் அந்த பக்கம் கேப்டன் மார்வல். இது மெரியா ரம்போ வெர்ஷன் ஆஃப் கேப்டன் மார்வல். நம்ம யூனிவர்ஸில் கேரல் டான்வர்ஸ் கேப்டன் மார்வலாக இருப்பாங்க. கேரல் டான்வர்ஸ்க்கு பதிலாக மரியா ரம்போ போயிருந்தா எப்படி இருக்குன்ற ஒரு அவுட்கம் தான் இது. அண்ட் சைடில் இந்த உலகத்திலேயே புத்திசாலியான மனுஷன் ரீட் ரிச்சர்ட்ஸு, புத்திசாலியான மனுஷனா அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம். அண்ட் அவர் வர போர்ட்டல் எடுத்துக்கோங்களேன். அந்த போர்ட்டலோட பேர் தான் பார்த்தீங்கன்னா டைம் பிளாட்ஃபார்ம். இது காமிக்கல நம்ம டாக்டர் டூம் தான் இந்த டைம் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுவார். அது யூஸ் பண்ணி தான் அவர் டெலிபோர்ட் பண்ணுவார். பாசிபிளி இந்த யூனிவர்ஸில் பார்த்தீங்கன்னா டாக்டர் டூமோட அந்த டெக்னாலஜியை ரீட் ரிச்சர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் இங்கே காட்டியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபஸர் எக்ஸ் சார்ல்ஸ் சேவியர் வருவார். அவர் வர அந்த வண்டி எடுத்துக்கோங்களேன். இது வந்துட்டு 97 வந்து அந்த ஒரு எக்ஸ்மென் அனிமேட்டட் சீரிஸில் வந்த அதே வண்டி தான். அதை தான் இங்கேயுமே காட்டியிருக்காங்க. அண்ட் அந்த இடத்துல தான் அவங்க இன்கர்ஷனை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இன்கர்ஷன் தான் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் யூனிவர்சஸ் வந்து ஒன்னோட ஒன்று மோதி உலகங்கள் அழியறதுக்கு காரணம் அதாக தான் இருக்கும். காமிக்கில் இதை வச்சு தான் கதை மூவ் ஆன் ஆகிட்டு இருக்கோம். இதுதான் சீக்ரெட் வாஸ்க்குமே பார்த்தீங்கன்னா வழிவகுக்கும். அடுத்த சீக்ரெட் வாஸ் படம் தான் வரப்போகுது. பட் இனிஷியலாக அது கேங்காக இருக்க வேண்டியது இப்போ அது டூம்ஸ்டேவாக மாறி நிற்குது. இந்த இடத்துல வந்திருக்கிறது ஜான் கிரசன்ஸ்கி வெர்ஷன் ஆஃப் ரீட் ரிச்சர்ட்ஸ். ரொம்ப வருஷமாக ஃபேன் கேஸ்டிங்கில் இருந்தவர். அவர் இப்போ தான் காட்டியிருந்திருக்காங்க. பட் காட்டின கொஞ்ச நேரத்துலேயே அவர் மரியா சால்வ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுமே ஒரு டயலாக் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. டோன்ட் யூ கைஸ் இந்த சார்ட் இன் 60s அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இது சும்மா ஏதோ ஒரு ரேண்டம் டயலாக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஆக்சுவலி தமிழில் இதை வந்துட்டு 90s கிட்ஸுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மாற்றிருப்பாங்க. இங்கிலீஷில் இதோட ஒரிஜினல் டயலாக் டோன்ட் யூ கைஸ் சார்ட் இன் 60s. என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா ஆக்சுவலி இப்போ நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் படம் வருது போது பார்த்தீங்களா, அந்த படத்தில் ஆக்சுவலி நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் வாழ்ற ஒரு யூனிவர்ஸ் 60s யூனிவர்ஸ் அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது ஒரு ரெட்ரோ ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு யூனிவர்ஸ் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பர்சனலி பார்த்தீங்கன்னா டோன்ட் யூ கைஸ் சார்ட் இன் 60s அப்படின்றது நம்ம மார்வலோட அந்த ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஐடியாவே குறிக்கிறதா கூட இருக்கலாம். இப்போ வரப்போகிற படத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஹிண்ட் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அது இந்த படமாக தான் இருக்கணும். பாசிபிளி இது அதாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அண்ட் இவங்க எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா தேனோஸை டைட்டன்லி டிஃபீட் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் தேனோஸ் கையில் பார்த்தீங்கன்னா டைம் ஸ்டோனும் மைண்ட் ஸ்டோனும் இருக்காது. அப்போ இந்த நியூஸில் விஷன் இருக்காரு, ஆனால் விஷனாக காட்டல. பட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க நெஞ்சில் தான் குத்தி கொண்டிருப்பாங்க தேனோஸை தலையில் அடிச்சா தான் சாவாருன்னு சொல்லுவாங்க. பட் இந்த இடத்துல நெஞ்சில் தான் குத்தி கொண்டிருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸோட டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அந்த டார்க் அவுட் புக் மூலமாக கரெக்ட் ஆகி நிறைய ட்ரீம் வாக் பண்ணி ஆப்போசிட்ல இருந்து ஒரு யூனிவர்ஸே அழிச்சிட்டாரு. அதனால் பார்த்தீங்கன்னா அவரையுமே நாங்கள் அழிக்க வேண்டியதாகிடுச்சு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. பெரிய அதை கண் துடைப்புக்காக தான் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு ஒரு சிலைவே வச்சிருக்காங்க. ஸோ இந்த யூனிவர்ஸில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தான் ஒரு பெரிய த்ரெட்டாக இருந்திருக்காரு. அந்த இடத்துல மற்றவங்க எல்லாருமே சண்டை போட போகும்போது நம்ம மோடோவும் சார்ல்ஸ் சேவியரும் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் அந்த புக் ஆஃப் ஷாந்தி தேடி போங்க நம்ம சார்ல்ஸ் சேவியர் தான் சொல்லுவார். அது அவங்க ஒரு டைலாக்குமே அவர் மென்ஷன் பண்ணுவார். அதாவது இந்த யூனிவர்ஸில் இருக்காரு அப்படின்றதுக்காக எல்லா யூனிவர்ஸ்லையுமே அவங்க இப்படி இருக்கணுன்ற சான்ஸ் கிடையாது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாக்ட்லி இது எக்ஸ்மென் படத்தில் வந்த அதே டைலாக் தான். அதை தான் இங்கேயுமே சொல்லியிருக்காரு. அந்த சண்டையில் கூட பார்த்தீங்கன்னா ரீட் ரிச்சர்ட்ஸ் தன் குழந்தைங்க இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ குழந்தைங்க இருக்காங்கன்னா பாசிபிளி இது ஃப்ராங்க் ரிச்சர்ட்ஸ் அண்ட் வெலேரியாவாக தான் இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. இப்போ கூட ஃபேண்டாஸ்டிக் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா குழந்தையா இருக்க போகிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்கோஷன் எந்தெந்த யூனிவர்ஸ்க்கு நடக்க போகுதுன்றது இப்போ வரைக்கும் நமக்கு சொல்லப்படவே இல்லை. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த யூனிவர்ஸ்க்கும் 616 தான் நடக்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த யூனிவர்ஸ் வரும்போது எது கூட மோடுதுன்னு இப்போ ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருந்துட்டு இருக்கு. நமக்கு அந்த படம் வந்தால் தான் தெரியும். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சீனே கொஞ்சம் முட்டாத்தனமாக தாங்க இருக்கும். லைக் பிளாக் போல்ட்டை பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக அடிச்சிருப்பாங்க. ரொம்ப வருஷமா கேமியோ கேட்டுட்டு இருந்த அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் காட்டி அவங்கள 2 நிமிஷத்துல அசால்ட்டா போட்டு தள்ளும் போது எவ்வளோ காண்டாகும். பட் என்னமோ முடிச்சிட்டாங்க. அந்த இடத்துல பிளாக் போல்ட்டோட வாயை க்ளோஸ் பண்ணி சாகடிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் வாண்டா பார்த்தீங்கன்னா அதை பர்பஸ்ஃபுல்லாக தான் பண்ண வச்சிருக்கா. அவர் கத்தும் போது இங்கே எடுத்துக்கோங்களேன், அவர் வாயில் அந்த ரெட் கலர் மேஜிக் இருக்கும், கண்ணுமே ரெட் கலரில் மாறும். வாண்டா அவரை வேணும்னே கத்த வச்சு சாகடிச்சிருக்கா. அண்ட் எம்சியூல பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் தி குரூசமான டெத்னா கண்டிப்பாக இதுதான். அவரோட மூளை வெடிச்சு செத்துருப்பாரு. மூளை வெடிச்சு சைடில் பார்த்தீங்கன்னா ஒழுகிக்கிட்டு இருக்கும். அண்ட் கண்ணு பிதுங்கும், மூக்கில் ரத்தம் வரும். இருக்கிறதுலே ஒரு கொடூரமான டெத்னா கண்டிப்பாக இதுதாங்க. ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அந்த இடத்துல ரீட் ரிச்சர்ட்ஸை பார்த்தீங்கன்னா கீத்தா கிழிச்சு தலையை வெடிக்க வச்சு கொண்டிருப்பா. இவங்க 2 பேத்தி கொள்ற வரைக்கும் பின்னாடி 2 பேரும் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஃபீமேல் வர்சஸ் ஃபீமேல் ஃபைட்டு. அதாவது மார்வலோட அந்த ஒரு இருக்குது பாருங்களேன். அதாவது ஃபெமினிசம் தன்மையை இந்த இடத்துலையுமே காட்டியிருக்காங்க. லைக் ஆம்பளைங்களாம் வந்து வேஸ்ட்டு, கேர்ள்ஸ் தான் வந்து நல்லா சண்டை போடுவாங்கன்ற அந்த ஒரு ஃபெமினிசம் தன்மையை இந்த இடத்துலையுமே அவங்க திணிச்சிருக்காங்க லிட்டரலாக. அது இந்த சீனை பார்க்கும்போதே நல்லா தெரியுது. பட் இவங்க 2 பேத்தி இவ்வளோ ஈஸியாக போட்டு தள்ளணும்,
அட்லீஸ்ட் கொஞ்சமாவது வெயிட் டஃப் கொடுத்துருக்க வேண்டாம். அண்ட் கேப்டன் காட்டுற அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா 2 கிழிச்சு கொட்டிருப்பா. எக்ஸாக்ட்லி வாட் இஃப்ல எப்படி நம்ம பக்கி வந்து நம்ம கேப்டன் அமெரிக்கா 2 கிழிப்பார் அந்த ஷீல்டு வச்சு, அதே மாதிரி சீனை தான் இங்கேயுமே காட்டியிருக்காங்க. வெட்டும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே 2 பொழந்து செத்துருப்பாங்க. அண்ட் கேப்டன் மார்வலில் அவள் பார்த்தீங்கன்னா சிலையை விலை வச்சு கொள்ற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சிலை விழுந்தவொடனே செத்துருவாங்க. ஏன்னா நம்ம யூனிவர்ஸ் கேப்டன் மார்வல் லிட்டரலாக பார்த்தீங்கன்னா பிளானட்டுக்குள்ளே பூந்து வரமாங்க, ஷிப்புக்குள்ளேயே பூந்து வருவாங்க. அவங்களால பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆகாது. பட் இந்த இடத்துல இப்படி ஆயிருக்கிறத காட்டும் போது பாசிபிளி பார்த்தீங்கன்னா வாண்டா அதுக்கு முன்னாடி சீனில் தான் அவங்க பவரை அப்சர்வ் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆரம்பத்தில் நம்ம கேப்டன் மாரோட பவரை டிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தவ கொஞ்சம் சீனில் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருவா. ஸோ அப்படி அப்சர்வ் பண்ணும்போது பாசிபிளி பார்த்தீங்கன்னா அவள் பவர் மொத்தத்தையுமே நம்ம வாண்டா எடுத்துருக்கணும். அதனால் அந்த சிலை விழுந்து அவங்க சாகிற மாதிரி காட்டியிருக்காங்க. வாண்டா அந்த இடத்துல லிட்டரலாக ஒரு ஜாம்பி லுக்கை தாங்க கொடுக்குறாங்க. அவங்க உடம்புல இருக்கிறதெல்லாம் ரத்தம் நினச்சிங்கன்னா ரத்தம் கிடையாது. அந்த அல்ட்ரான் பாக்ஸ் உடச்சதில் அது உடம்புல அந்த ஆயிலும் கிரீஸும் தான் அவங்க உடம்புல எப்படி ரத்தம் மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கு. லுக்கே பார்க்குறதுக்கு எக்ஸாக்ட்லி இந்த வாட் இஃப்ல வந்து ஜாம்பி வாண்டாவை தான் நமக்கு ஞாபகப்படுத்துது. கொஞ்சம் குரூசமாக தான் இருந்துச்சு சீன்லாம் பார்க்கும்போது. அண்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா சாவஸை தப்பிக்கிறதுக்காக கிறிஸ்டின் பால்மர் ட்ரை பண்ணுவாங்க. அமெரிக்கா சாவஸ் எக்ஸாக்ட்லி கண்ணாடி ஓங்கி அடிப்பா. அங்கே ஒரு ஸ்டார் ஷேப் ஆமாங்க இந்த கண்ணாடி உடையிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இவ்வளோ நேரம் அவங்க சண்டை போட்டு முடிக்கிற வரைக்கும் நின்று வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடியே உடச்சிட்டு போயிருக்கலாமே. அந்த இடத்துல தான் நம்ம சார்ல்ஸ் சேவியருக்கும் வாண்டாக்கும் மைண்ட் லெவலில் ஒரு ஃபைட் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த ஃபைட் ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்டெண்டடாக இருந்திருக்கு. இந்த இடத்துல தான் இந்த ஃபைட்டை ரொம்ப சிம்பிளாக காட்டியிருக்காங்க. ஆனால் உண்மையாக ஸ்கிரிப்ட் வைஸ் இந்த ஃபைட் கொஞ்சம் என்லார்ஜாக போக வேண்டியது. இங்கே தான் ரொம்ப சிம்பிளாக காட்டினாங்க. அண்ட் வாண்டா அந்த பக்கம் ஒரு பொந்துக்குள்ளே ஒழிஞ்சிட்டு இருக்க மாதிரி தான் காட்டுவாங்க. எக்ஸாக்ட்லி வாண்டா விஷன் சீரிஸில் அவள் அப்படி தான் இந்த பாம்பு விழும் போது வரைஞ்சிட்டு இருப்பா. அந்த ஒரு சீனை பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அண்ட் சைடில் ஒரு டிவி ஓடுது பாருங்களேன், வாண்டா விஷன் சீரிஸ் தான் ஓடிட்டு இருக்கோம். அண்ட் வாண்டா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சிவப்பு கலரில் ஒரு புகை மூட்டை மாதிரி வந்து அப்படியே நம்ம சார்ல்ஸ் சேவியர் தலையை திருகியே கொண்டு அந்த சீனில் வாண்டாவை பார்க்கும்போது அப்படியே இந்த காஞ்சனா பட எஃபெக்ட்டுங்க, முகமே கொஞ்சம் பயங்கரமாக தான் இருந்துச்சு. அண்ட் அந்த பக்கம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மோடோவை கொஞ்சம் உசுப்பேற்றி அவங்க கையில் இந்த அந்த விலங்கு அப்படியே பார்த்தீங்கன்னா மோடோவுக்கும் போட்டு அவரையும் மேஜிக் பவர் யூஸ் பண்ண விடாமல் பண்ணி அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா எப்படி எஸ்கேப் ஆகி வந்திருப்பார். இந்த பக்கம் வந்து அவரோட க்ளோக்குமே கிடச்சிருக்கும். அந்த க்ளோக்கில் இந்த யூனிவர்ஸோட டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட அந்த ஒரு கிளாத் மெட்டீரியலையும் யூஸ் பண்ணி தைச்சிருப்பாங்க. ஸோ இப்போ அந்த ஓட்டை காணாமல் போயிட்டுருக்கு. அண்ட் அங்கே இது பார்த்தீங்கன்னா நம்ம அமெரிக்கா சாவஸையுமே கூட்டிகிட்டு போய் டேரெக்டாக இப்போ இந்த கேப் ஜங்ஷன் இருக்கிற இடத்துக்கு தான் போயிட்டுருக்காங்க. அந்த இடத்துல வாண்டா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இவங்களை துரத்தி வந்துட்டு இருப்பா, பேய் பட எஃபெக்ட் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் ஒரு சீனை பார்த்தீங்கன்னா டோர் லாக் பண்ணிட்டு இவங்க நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. போயிருக்கலாமேடா, எதுக்குடா நின்று வேடிக்கை பார்க்குறீங்க அப்படின்னு தான் கேட்க தோணுச்சு. அந்த சீன் கொஞ்சம் பார்க்குறதுக்கு பயங்கரமாக தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் அது தேவையா, அதுக்கு பேசாமல் ஓடி இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அந்த ஒரு ஜம்ப் ஸ்கேர் ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. பட் டேரக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அங்கே தான் அந்த கேப் ஜங்ஷனுக்கு தான் போகிறாங்க. புக் ஆஃப் விஷயந்திக்கிற நேராக போகிறாங்க. அந்த புக் ஆஃப் விஷயத்தையுமே எப்படியோ அவர் எடுத்துடுறாரு. ஆனால் எடுத்ததுக்கப்புறம் வாண்டா அசால்ட்டாக அந்த இடத்துக்கு வந்து அந்த புக்கை அழிக்கிறது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா சாவஸையும் பிடிச்சி அந்த யூனிவர்ஸ்க்கு தூக்கிட்டு போயிடுவா. புக் ஆஃப் விஷயந்தியோட ஸ்க்ரீன் டைமே இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 4-5 நிமிஷம் கூட வராது. ஆனால் வந்த கொஞ்ச நேரத்துலேயே அந்த புக்கை மொத்தமாக சரியாக பண்ணியிருப்பாங்க. அந்த புக்கு என்ன ஏதுன்னு கூட நமக்கு தெரியலங்க. டார்க் வேர்ல்டை பற்றியாச்சும் அட்லீஸ்ட் ஏதாச்சும் கொஞ்சம் நமக்கு தெரியும். ஆனால் அந்த புக் ஆஃப் விஷயந்தியை பற்றி ஒன்றுமே தெரியாது. ரொம்ப சப்புன்னு முடிச்சிட்டாங்க அதோட கதையை. இப்போ டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் கிறிஸ்டினும் பார்த்தீங்கன்னா இன்னொரு யூனிவர்ஸ்க்கு போயிடுறாங்க. அந்த தான் இந்த சினிஸ்டர் செஞ்சிருக்காப்ல. இந்த பக்கம் வாண்டா பார்த்தீங்கன்னா 616க்கு அமெரிக்கா சாவஸை தூக்கிட்டு போயிடுறா பவர் அப்சர்வ் பண்ணுறதுக்காக. அண்ட் எர்த் 838 வாண்டாக்கு பவர்ஸ் இல்லைன்ற மாதிரி நான் இப்போ நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அவங்களுக்கும் பவர்ஸ் இருக்குங்க. ஆனால் அது பக்கம் வாண்டா டார்க் கோட் யூஸ் பண்ணுறதுனால பவர் கொஞ்சம் கூட பயங்கரமாக வாங்கி காட்டியிருக்காங்க. அந்த வாண்டாக்குமே ஆக்சுவலி பவர் இருக்க தான் செய்யுது. அண்ட் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இவங்க இந்த யூனிவர்ஸ்க்கு வந்துருப்பாங்களே, இந்த யூனிவர்ஸ் மொத்தமாக அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. எக்ஸாக்ட்லி வாட் இஃப்ல காட்டினா அதே ஒரு கதை மாதிரி தான். பட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு தோத்துட்டு தான் மென்ஷன் பண்ணுவார். அவங்க ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க சிஸ்டரோட கதையை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க சிஸ்டர் வந்து ஆற்றுல வந்து இறந்துட்டாங்க, நான் காப்பாற்ற பார்த்தேன் ஆனால் முடியல அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த சீனில் இந்த மாதிரி ஒரு சீன் வந்திருக்க வேண்டியதுங்க. நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஆரம்பத்திலே ஒரு கெட்ட கனவு காட்டுறாரு. அந்த கனவுல அவங்க தங்கச்சி ஆற்றுல வந்து சாகிற மாதிரி தான் கனவு வந்திருக்கு. அண்ட் இந்த படத்தில் நைட்மேர் ஒன் ஆஃப் தி வில்லனாக இருக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பட் அந்த சீன்ஸ் அதுக்கப்புறம் அதை மொத்தமாகவே மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் மாதிரி இப்போ நம்ம பார்க்குற இந்த படமாக வந்திருக்கு. இந்த யூனிவர்ஸ் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் சினிஸ்டர் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா நம்ம டார்க் கோட் யூஸ் பண்ணி கரெக்டாக வர மாதிரி தான் காட்டியிருந்திருப்பாங்க. அண்ட் அவருக்கு 3வது ஒரு கண்ணுமே ஓப்பன் ஆகிட்டு இருந்திருக்கும். இதாங்க பிரச்சனை. டார்க் கோட் யூஸ் பண்ணால் 3வது கண் ஓப்பன் ஆகுமா? ஆனால் நம்ம வாண்டாக்கு ஓப்பன் ஆகலை. அதே மாதிரி நம்ம ஆகத்தாக்கு ஓப்பன் ஆகலை. ஆனால் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு மட்டும் ஓப்பன் ஆயிருக்கு. பாசிபிளி ஆம்பளைங்களுக்கு மட்டும் இது வேலை செய்யுமா? சரி என்னவாங்க அந்த இடத்துல நீ இங்கே வந்து கிறிஸ்டினை கொடுத்துட்டு போயிரு, டார்க் கோட் உங்ககிட்ட கொடுத்து ஹெல்ப் பண்ணுற அப்படி மாதிரி கேட்டிருப்பாரு. அவளே ஏன் நியூஸ் சேர்ந்தது கிடையாது, நான் எதை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எகைன் அவங்க 2 பேத்துக்குள்ளேயும் அந்த இடத்துல ஒரு சண்டை போயிட்டு இருக்கோம். மியூசிக் தீமில் அந்த சண்டையை கொடுத்துருப்பாங்க. லைக் உங்களோட அட்டாக்ஸோட சேர்த்து அந்த மியூசிக்கல் தீமுமே அந்த இடத்துல சவுண்டு நமக்கு நல்லா கேட்கும். இந்த ஃபைட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் பிரம்மாண்டமாக ஃபீல் ஆகாது. ஃபைட்டு கிரியேட்டிவாக இருந்தாலும் பிரம்மாண்டம் இருக்காது, ரொம்ப கொஞ்சம் சப்புன்னு தான் இருக்கும். பட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்படியும் அந்த ஸ்டேஞ்சையும் பார்த்தீங்கன்னா அடிச்சு வெளியே தள்ளி அவரையுமே கொண்டுறாரு. இந்த டார்க்
டார்க் கோல்ட் யூஸ் பண்ணி நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இப்போ ட்ரீம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அங்கே தான் கிறிஸ்டினுமே சொல்கிறாங்க எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ நமக்கு வேறு வழி இல்லை, நம்ம அதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற அந்த யூனிவர்ஸில் இருக்கிற அந்த டெட் பாடி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் உடம்புல இவர் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரீம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. டெட் பாடிக்குள்ளேயே ட்ரீம் பண்ண முடியுன்றதை நான் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ அந்த டெட் பாடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவர் இறங்கி ட்ரீம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அந்த இடத்துல தான் சோல்ஸ் ஆஃப் டேம்டு வந்திருக்கும். ஆக்சுவலி நம்ம வாண்டாவை ட்ரீம் பண்ணால் அவளை ஏன்டா அந்த பேய் பிடிக்கலன்னு கேட்டிங்கன்னா அவள் உயிரோடு இருக்கிறவங்க உடம்புல ட்ரீம் பண்ணால் இவர் செத்து போனவங்க உடம்புல ட்ரீம் பண்ணியிருக்காரு. ஸோ அது லிட்டரலாக ராங்கு. அதனால் சண்டை போகிற மாதிரி காட்டியிருந்திருக்காங்க. அந்த கோஸ்ட்டையே யூஸ் பண்ணி அதையே அவர் பார்த்தீங்கன்னா தன்னோட கண்ட்ரோலில் கொண்டு வந்து அதை யூஸ் பண்ணியே பார்த்தீங்கன்னா வாண்டா கிட்ட சண்டைக்கு போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. உண்மையிலே அந்த சீன் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. பயங்கரமாக இருந்துச்சு அந்த சீன் பார்க்கும்போது. வாங்குமே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வாண்டா கூட தான் போயிருப்பாரு. அவளை அடிச்சு கீழே தள்ளி விட்டுருப்பா. பட் வாங்கு பார்த்தீங்கன்னா எப்படி எஸ்கேப் ஆயிருந்திருப்பாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்துட்டு அந்த கோஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம வாண்டா கூட சண்டைக்கு போகிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அந்த இடத்துல வாண்டா ஒரு டைலாக் மென்ஷன் பண்ணுவார். நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச ஹிப்போக்ரைட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவார். இதே டைலாக் தான் பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் ஒன்னை பார்த்து கை சீரிஸ் போன படத்தில் சொல்லியிருப்பாரு. ஆனால் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வேற வழி இல்லாமல் தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது இந்த சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணதே வாண்டா தான். ஆனால் அது வாண்டாவுக்கு சுத்தமாக புரியல. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாண்டாவை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவள் அந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுமே கிட்டத்தட்ட அழிக்க வரும்போது நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அமெரிக்கா சாவஸ் உடம்புல இருக்கிற பவர் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் போவார். பட் அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் சொல்லுவார் இல்லை உன்னால் முடியும், உன்னால் இந்த வாண்டாவை தோக்கடிக்க முடியும், கண்டிப்பாக நீ செய்வ அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன மோட்டிவேஷன் கொடுத்து அமெரிக்கா சாவஸ் மூலமாகவே பார்த்தீங்கன்னா வாண்டாவை டிஃபீட் பண்ணுற மாதிரி காட்டியிருந்திருக்காங்க. அது டிஃபீட் பண்ணியிருக்க மாட்டா. பட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போர்ட்டல் ஓப்பன் பண்ணி நீ கேட்டதை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அந்த யூனிவர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி விட்டுருப்பா. அங்கே தான் நம்ம பில்லியும் டாமியும் இருப்பாங்க. அவங்க 2 பேருமே வாண்டாவை பார்த்து பயந்து இருந்திருப்பாங்க. வாண்டா எதை நினைச்சு கவலைப்பட்டாலும் அது இங்கே நடந்துருச்சு. வாண்டா வந்துட்டு அவரோட பசங்க நான் ஒரு மான்ஸ்டர் மாதிரி இருக்கேன் அப்படின்றது தெரியக்கூடாது அப்படின்றதெல்லாம் குறிக்கோளாக இருப்பா. பட் இந்த இடத்துல அவங்க பசங்களுக்கே தெரிஞ்சிச்சு தான் ஒரு மான்ஸ்டர் மாதிரி தான் அவங்க பார்க்குறாங்கன்றது. வாண்டாவுக்கு அந்த இடத்துல தான் ஒரு ரியலைசேஷனை கொடுத்துருக்கு. அண்ட் அந்த யூனிவர்ஸை இப்போ காட்டு வந்து பாருங்களேன், டிவியில் வந்துட்டு ஸ்னோ ஒயிட் படம் ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்சல்யூட்லி இது டிஸ்னி படம். ஸ்னோ ஒயிட்டுமே நம்ம டிஸ்னியோட தான். அண்ட் அதுவுமே ஒன் ஆஃப் தி ஒரிஜினல் அனிமேஷன் தான். இப்போ அந்த ஸ்னோ ஒயிட்டுக்கு அனிமேஷன் லைவ் ஆக்ஷன் படம் வேறு ரிலீஸ் ஆக போதுங்க. இன்னும் கொஞ்சம் நாள் ரிலீஸ் ஆக போகுது. அது எப்படி இருக்க போதோ ஏன்னா ஆல்ரெடி அதை போட்டு அடி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஸ்னோ ஒயிட்டையுமே காட்டியிருக்காங்க. அண்ட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு அந்த யூனிவர்ஸோட வாண்டா நம்ம வாண்டா கிட்ட அவங்க எங்கே இருந்தாலும் அவங்க லவ் பண்ணப்படுவாங்க, நம்ம பசங்க எங்கே இருந்தாலும் பத்திரமா தான் இருப்பாங்க அப்படின்னு இந்த வாண்டாக்கு சொல்லி நம்ம வாண்டாவை அங்கே தான் ரியலைஸ் பண்ணி வைக்கிறாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வாண்டா வந்துட்டு தான் பண்ணது தப்புன்னு உணர்ந்து அந்த மொத்த வண்டகோர் மவுண்டைனையுமே அழிக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஏன்னா இந்த மவுண்ட் வண்டகோர்ன்றது தான் பார்த்தீங்கன்னா மற்ற டார்க் இந்த இடத்த அழிச்சிட்டா யூனிவர்ஸில் இருக்கிற எல்லா டார்க் கோல்டுமே அழிஞ்சிரும் அப்படின்றதுனால இந்த மவுண்ட் வண்டகோரையே மொத்தமாக பார்த்தீங்கன்னா அவள் அடியோட அடியாக அழிக்கிறா. அப்படி அழிச்சு மொத்தமாக தரையோட தரையாக ஆக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே சுமூகமாக முறைய மாதிரி தான் காட்டியிருந்திருக்காங்க. அண்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கிட்ஸ்மேக்கும் ஒரு சின்ன கான்வர்சேஷன் போகும். அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஐ லவ் யூ 3000 தாண்டி ஐ லவ் யூ இன் எவ்ரி யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உண்மையிலே ஒரு நல்ல டைலாக்ங்க. டைலாக் கேட்கறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எகைன் எல்லாருமே வந்துட்டு கமத்தாஜுக்கு போகிறாங்க, அவங்க யூனிவர்ஸ்க்கு போகிறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மலாக நடந்து முடியுது. அண்ட் அங்கே தான் பார்த்தீங்கன்னா வாங்க பார்த்து நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஒரு கேள்வி கேட்பாரு, நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. ஆக்சுவலி வந்துட்டு நம்ம மற்ற வாழ்க்கையில் எப்படி இருக்குன்றதை நான் யோசிச்சு பார்த்துருக்கேன். ஆனால் இந்த வாழ்க்கைக்கு நான் நன்றி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு நினைப்பாரு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுமே அப்படி தான். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தன்னோட மற்ற ரூபங்கள் எல்லாத்துலயுமே கெட்டவரா இருந்துகிட்டு இருப்பாரு. சிஸ்டர் ஸ்ட்ரேஞ்ச், டிஃபெண்டர் ஸ்ட்ரேஞ்ச், சுப்ரீம் ஸ்ட்ரேஞ்ச் எல்லாருமே ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு கரெக்டான பாத்தில் தான் போயிட்டு இருக்காரு. அவர் வந்துட்டு பாஸ்ட்டை ஃபர்கட் பண்ணிட்டு பிரசன்ட்ல மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ பாஸ்ட்டை விட்டுட்டு அவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அந்த வகையில் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கரெக்டான பாத்தில் தான் போயிட்டு இருக்காரு. ஸோ இந்த லைஃப்க்கு அவர் நன்றி சொல்லணும். அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல வாங்குக்கு கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஏன்ஷியன்ட் முறைப்படி ஒரு வணக்கத்தையுமே வச்சுட்டு அவர் பார்த்தீங்கன்னா அவரோட சாங்டம்க்கு போறாரு. அங்கே அந்த வாட்சோட பழைய உடஞ்ச கண்ணாடியுமே மாற்றிட்டு பாஸ்ட்டை விட்டுட்டு இப்போ ப்ரெசென்ட்டில் ஒரு புது மனுஷனாக அவர் வாழ்ந்து ரோட்டில் நடந்து போவார். அங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த டார்க் கோல்ட் யூஸ் பண்ண எஃபெக்டாக அவருக்கு 3வது கண் ஓப்பன் ஆகிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. இப்போ 3வது கண் ஓப்பன் ஆகும்போது அவருக்கு ரொம்ப அது வலி கொடுக்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் அடுத்து ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்கும். போஸ்ட் கிரெடிட் சீனில் கிளியாக வந்திருப்பாங்க. கிளியாக தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம காமிக்கில் டொர்மாவோட சிஸ்டராக வந்திருப்பாங்க. இவங்களுமே ஒரு டார்க் டைமென்ஷனல் பீயிங் தான், இவங்க மனுஷன் கிடையாது. இவர் பார்த்தீங்கன்னா இன்கர்ஷனை கிளப்பி விட்டாரு, நீங்கள் உடனே அங்கே வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போகாது. அந்த இடத்துல அவர் அந்த கண்ணை ரொம்ப அசால்ட்டாக ஓப்பன் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. லைக் முன்னாடி சீனில் அந்த கண்ணை ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுவார். பட் இந்த இடத்துல அந்த கண்ணை ரொம்ப அசால்ட்டாக ஓப்பன் பண்ணுவார். ஒருவேளை அதை மாஸ்டர் பண்ணிட்டாரோ, இதுக்கு நடுவில் டைம் கேப் எப்படி இருக்குன்னு தெரியல. இதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3 வந்துட்டு ஆக்சுவலி டைம்ஸ் ரன் அவுட் காமிக்க பெஸ்ட் பண்ணியிருக்க போகிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாசிபிளி இது அதுக்கான ஒரு மென்ஷனாக கூட இருக்கு. காமிக்குமே டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3வது கண்ணை ஓப்பன் பண்ணுவார். அதுதான் பார்த்தீங்கன்னா ஐயா ஃபகமோட்டோ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெத்தி கண்ணை ஓப்பன் பண்ணுறது தான். இந்த இடத்துல வந்துட்டு அதை டார்க் கோல்ட் யூஸ் பண்ணதுனால ஓப்பன் ஆகுது அப்படின்ற மாதிரி இங்கே இதில் காட்டியிருந்திருக்காங்க. அண்ட் இன்னொரு போஸ்ட் கிரெடிட்டுமே இருக்கும். அந்த போஸ்ட் கிரெடிட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா ப்ரூஸ் கேம்பலோட அந்த ஒரு குத்திட்டு இருந்த கை அந்த இடத்துல நிற்கிற மாதிரி காட்டியிருந்திருக்காங்க. இதோட பார்த்தீங்கன்னா அந்த படமும் முடியுது. ஃபஸ்ட்டு போஸ்ட் கிரெடிட்டும் ஓகே, செகண்ட் போஸ்ட் கிரெடிட் சீனாக வச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை, அதோட முடிச்சிருக்கலாம். ஏதோ காமெடியாக முடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேச்சில் முடிச்சிருந்திருக்காங்க.
ஆக்சுவலி இந்த படம் மொக்க படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் மொக்க படம்லாம் சொல்ல மாட்டேங்க. ஆனால் இந்த படத்தில் வந்துட்டு நிறைய பெஸ்ட்டான விஷயங்கள் இருந்திருக்கலாம். நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா அப்படியே பாதியில் விட்டுட்டு இருக்காங்க. அண்ட் படம் டோட்டலாகவே 2 மணி நேரம் தான். இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து இன்னும் நிறைய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம். பட் ரொம்ப டக்குன்னு முடிச்சிட்டாங்க. அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வாண்டா தான் உங்களுக்கு பெருசாக தெரிவாங்க. படம் முடிச்சுட்டு நீங்கள் வரும்போது வாண்டா மட்டும்தான் உங்கள் மைண்டில் இருப்பாங்க. டாக்டர் செஞ்சு கூட உங்கள் மைண்டில் இருக்க மாட்டார். காரணம் இந்த படத்தில் டாக்டர் செஞ்சு பயங்கரமாகவே கொஞ்சம் வீக் அண்ட் நர்வ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த படத்தில் வந்து ஃபைட் எதுவுமே பிரம்மாண்டமாக ஃபீல் ஆகலை. படத்தில் டைட்டிலே இருக்குது மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் அப்படின்ற மாதிரி. அப்போ படம் எந்த அளவுக்கு மேடாக இருந்திருக்கணும். ஆனால் அந்த படம் ரொம்பவே ஒரு சப்புன்னு தான் ஃபீல் ஆச்சு. டைட்டிலோட அந்த ஒரு இது அளவுக்கு படம் பார்த்தீங்கன்னா நிற்கலை. டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கோ தேனோஸ்க்கோ அந்த ஃபைட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. 4 ஸ்டோன்ஸ் வச்சிருக்க நம்ம தேனோஸ் கிட்ட டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அசால்ட்டாக சண்டை போடுவார். அவ்வளோ பெரிய ஃபைட்டு அந்த அளவுக்கு கூட வேணாம். அட்லீஸ்ட் அதில் ஒரு 50% காட்டியிருந்தா கூட பார்த்தீங்கன்னா அந்த படம் ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும். பட் அதில் ஒரு 10% கூட காட்டால் நமக்கு அதை கட் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டில் நம்ம ஸ்ட்ரேஞ்சுக்கும் சினிஸ்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கும் வர சண்டையெல்லாம் அந்த மியூசிக் ஃபைட் கொஞ்சம் கிரியேட்டிவாக இருந்துச்சு. பட் அந்த சீன் ரொம்ப சப்பையாக தான் இருந்துச்சு. அண்ட் பல இடத்துல பார்த்தீங்கன்னா வாண்டா நம்ம டாக்டர் செஞ்ச அசால்ட்டாக ஓவர் பவர் பண்ணிடுவா. டாக்டர் செஞ்சு பல நேரம் வாண்டா கூட சண்டைக்கே போக மாட்டார். பேச்சுவார்த்தை தான் நடத்திக்கிட்டு இருப்பாரு. அவர் கூட டேரெக்டாக இறங்கி சண்டை போகிற மாதிரியா சீன் வச்சிருந்துருக்கலாம். பட் அதையுமே வைக்கல. வாண்டாவை பவர்ஃபுல்லாக காட்டணும் அப்படின்றதுக்காக நம்ம டாக்டர் செஞ்சா லைட்டாக கொஞ்சம் நர்வ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் படத்தில் ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் இருக்குதுங்க. எண்ணி பார்த்தா அந்த படத்துக்குள்ளே ஏகப்பட்ட மிஸ்டேக் இருக்குது. முக்கியமான மிஸ்டேக் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு அந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் நீங்கள் எடுத்துக்கோங்களேன். டிஃபெண்டர் ஸ்ட்ரேஞ்சு. ஸோ டிஃபெண்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்துட்டு ஆரம்பத்தில் அவர் கையில் ஸ்லிங்கரிங்லாம் இருந்திருக்காது. பட் அதுக்கப்புறம் அவர் லாஸ்ட்டில் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அவர் உடம்புல ட்ரீம் வாக் பண்ணும்போது அந்த இடத்துல கையில் ஸ்லிங்கரிங் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸ்டார்டிங் சீன் இல்லாத ஸ்லிங்கரிங் இப்போ எப்படி வந்துச்சுன்னு தெரியல. அண்ட் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அமெரிக்க சேவஸ் வந்துட்டு ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணி மவுண்ட் வாண்டகோர்லேருந்து கமர்தாஜுக்கு போகிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. ஸோ கமர்தாஜில் தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவங்க போர்ட்டல் ஓப்பன் பண்ணி போயிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் அகைன் அடுத்த சீனில் டாக்டர் செஞ்சு கிறிஸ்டினும் பார்க்கும்போது அந்த இடத்துல அகைன் மவுண்ட் வாண்டகோர்லேருந்து போர்ட்டல் ஓப்பன் பண்ணுறவே காட்டியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா துண்டாக தெரியுது. லைக் ஒரு சில மிஸ்டேக்ஸ்லாம் கொஞ்சம் உத்து கவனிச்சா தான் தெரியும். ஆனால் இந்த மிஸ்டேக்லாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நோட் பண்ணிடுவீங்க. துண்டாக தெரியுது. இந்த அளவுக்கு ஓப்பன் மிஸ்டேக்லாம் விட்டு எப்படி தான் படத்தை ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா படத்தை எப்பவுமே டபுள் செக் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் இந்த இடத்துல அந்த மாதிரி எதுவுமே செக் பண்ணாமல் ரிலீஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அந்த மாதிரி தாங்க இருக்கு. படத்துல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்க தான் செய்யுது. படத்துல நெகட்டிவ் சொல்லனா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பட் நம்ம ரிவ்யூ பார்க்க வரலையே, பிரேக் டவுன் தான் பார்க்க வந்திருக்கோம். அதனால நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். வெல் அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. நிறைய விஷயம் மிஸ் பண்ணால் நீங்களே கவுண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.